Welcome to Meena for Math. இன்னைக்கு நாம exercise 2.1 ஓட continuation sums தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Now question number 4. In each of the following pairs of numbers, state which whole number is on the left on the other number on the number line. Also, write them with the appropriate sign greater than, less than between them. அதாவது எல்லா நமக்கு வந்து pair of numbers கொடுத்திருக்காங்க. இந்த pair of numbersல whole numbersல எது number line leftல வரும் rightல வரும்ன்றத கண்டுபிடிக்க சொல்றாங்க. And also appropriate sign யூஸ் பண்ணி அது ரெண்டுத்துக்கும் இருக்க ரிலேஷனை நம்மள வந்து டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த சம்குள்ள போறதுக்கு முன்னாடி கம்பேரிங் இன்டீஜர்ஸ் பத்தி ஆல்ரெடி டீடைல்டான வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அதை கார்ட்ல கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணிட்டு வாருங்க. அந்த வீடியோ இந்த சம்க்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு போகலாம். ஆப்ஷன் ஏ 530 503ன்னு ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம எப்படி கம்பேர் பண்றதுன்னு பார்க்கலாம். ஹியர் ஃபர்ஸ்ட் 100th பிளேஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 இருக்கு. இந்த நம்பர்லையும் 5 தான் இருக்கு. தட் இஸ் 530லையும் 5 தான் இருக்கு, 503லையும் 5 தான் இருக்கு. அடுத்து 10th பிளேஸ்ல பார்க்கும்போது இங்க வந்து 3 இருக்கு, இங்க வந்து 0 இருக்கு. ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, we know that numbers in the number line always increase from left to right. அதாவது லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போகும்போது நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இன் நம்பர் லைன் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இப்போ நம்பர் லைன்ல 0 and 3 எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா 0 3யோட லெஃப்ட்ல இருக்கு. அப்ப கண்டிப்பா 0 நடுவுல இருக்கிற டேர்ம் தட் இஸ் 503 530ங்கிற நம்பரோட லெஃப்ட்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணலாம். ஸோ கிளியர்லி நான் என்ன சொல்ல வரேன்னா 503ங்கிறது 530யோட லெஃப்ட்ல இருக்கும் ஆன் த நம்பர் லைன். ஸோ 530 இஸ் கிரேட்டர் தேன் 503 அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்றேன். ஹோப் இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். நிறைய ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது இன்னும் கிளியரா புரியுவாங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி பார்க்கலாம். இங்க ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 370, அனதர் நம்பர் வந்து 307. ஸோ இப்போ நான் வந்து 100th பிளேஸை வந்து ஈக்விட் பண்றேன். 100th பிளேஸ்ல ரெண்டு இடத்துலையுமே 3 காமனா இருக்கு. So there is no issues. அடுத்து 10th பிளேஸ்ல பார்க்கும்போது இங்க 7 இருக்கு, இங்க 0 இருக்கு. ஸோ இப்பதான் நான் பார்த்தேன் நம்பர் லைன்ல வந்து நம்பர்ஸ் வந்து increases from left to right ன்னு. ஸோ கிளியர்லி 0 1 2 3 and so on 7 இருக்கும். ஸோ 0ங்கிறது 7ஓட லெஃப்ட்ல இருக்கு. ஸோ அப்ப கண்டிப்பா 307ங்கிறதும் 370யோட லெஃப்ட்ல தான் இருக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் நான் என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா 370 இஸ் கிரேட்டர் தேன் 307 என்னால கன்க்ளூட் பண்ண முடியும். ஹோப் இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த சப்டிவிஷன் பார்க்கலாம் வாங்க. ஆப்ஷன் நம்பர் சி பாருங்க. இங்க வந்து 98,765 ஒரு நம்பரும் 56,789 another நம்பரும் கொடுத்திருக்காங்க. சோ இங்க 10,000th பிளேஸ்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் ஈக்குவேட் பண்ணீங்கன்னா இங்க இந்த நம்பர்ல 9 கிடைக்குது, இந்த நம்பர்ல 5 கிடைக்குது. சோ கிளியர்லி 9 தான் கிரேட்டரா இருக்கு. சோ அப்ப கண்டிப்பா உங்களோட லெஃப்ட்ல 5 தான் இருக்கும். தட் இஸ் 56,789 is on the left side of 98,765 on number line. That is number line ல 56,789 தான் 98,765 ஓட லெஃப்ட்ல இருக்கும். So clearly 98,765 is greater than 56,789 அப்படின்னு சொல்லி நம்மளால கன்க்ளூட் பண்ண முடியும். ஃபைனலி ஆப்ஷன் டி வந்து பார்க்கலாம். இங்க வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க நம்பர் வந்து 1 2 3 4 5 6 7 7 டிஜிட் நம்பரா கொடுத்திருக்காங்க. அதுவே நெக்ஸ்ட் நம்பர் பாருங்க 1 2 3 4 5 6 7 8 இது 8 டிஜிட் நம்பரா கொடுத்திருக்காங்க. சோ ஆஃப் கோர்ஸ் நம்மளோட ரூலே நமக்கு தெரியும், எப்போதுமே 7 டிஜிட் நம்பர் தான் லெஸ்ஸர் than 8 டிஜிட் நம்பரா இருக்கும். சோ கிளியர்லி this 98,30,415 is on the left side of 1,23,001 லாம் இருக்கும் நம்பர் லைன்ல. சோ கிளியர்லி we can write it as 98,30,415 is less than 1,00,23,001 அப்படின்னு சொல்லி நம்மளால கன்க்ளூட் பண்ண முடியும். ஹோப் இந்த சம்ல உள்ள கான்செப்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் கம்பேரிங் இன்டீஜர்ஸ் வச்சு நான் இதை பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இதுக்கு ப்ரீவியஸான சம்ஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக லெஃப்ட்ல இருக்கிற வீடியோ செக் பண்ணுங்க. அண்ட் இதுக்கு அடுத்த சம்ஸ் அப்கமிங் ப்ராப்ளம்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ரைட்ல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய மேத் கான்செப்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க மீனா ஃபார் மேத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.